Taste the Daily. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தையல் கடைக்காரர் போக்சோவில் சிக்கினார். மயிலப்புரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் தையல் கடை நடத்தி வருகிறார். இவர் 12 வயதான 7ஆம் வகுப்பு மாணவிக்கு அடிக்கடி பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாணவியின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் பள்ளி மாணவி இதுகுறித்து தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தையல் கடைக்காரர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும், ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத அவல நிலை உள்ளதாகவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே ரேஷன் கடையில் பணிபுரியும் பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை அளித்த திறனற்ற திமுக கிளை செயலாளர் சிக்கினார். கிண்ணக்குறை பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வரும் பிரீதா என்பவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் சுப்பிரமணி என்பவர் பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்து போலீசில் அந்த பெண் புகார் அளித்த நிலையில் மஞ்சூர் போலீசார் திமுக நிர்வாகி என்பதால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பெயரளவிற்கு எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் சுப்பிரமணி தான் ஆளும் கட்சியில் இருப்பதாக மிரட்டி மீண்டும் பிரீதாவிற்கு பாலியல் தொல்லை அளித்த நிலையில் பிடிபட்டார். தீயசக்தி திமுக நிர்வாகிகள் ஆளும் கட்சி என்ற திமிரில் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாகவும், இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.